இந்துக்களின் புனித சடங்கான காவடி ஆட்டத்தை கேலியாக சித்தரித்து காணொளி வெளியிட்ட ஆஸ்ட்ரோவின் ஏரா எஃப்எம்ஐ சேர்ந்தவர்கள் தொடர்பான விசாரணை ஆவணங்களை காவல்துறை இன்று சட்டத்துறை அலுவலகத்திற்கு அனுப்பியது. இது தொடர்பாக இதுவரை 73 காவல்துறை புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 298 மற்றும் 1998, தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டத்தின் பிரிவு 233 கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் பெர்னாமாவிடம் தெரிவித்துள்ளார். 6 பேரை தவிர்த்து தற்போது வரை வேறு எந்த நபர்களும் விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். நேற்று வானொலி நிலையத்தைச் சேர்ந்த 6 பேர் தங்கள் வாக்குமூலங்களை வழங்க புக்கிட்டமான் காவல் தலைமையகத்தில் ஆஜரானார்கள். விசாரணை புக்கிட்டமானின் வகைப்படுத்தப்பட்ட குற்றவியல் புலனாய்வு பிரிவால் கையாளப்பட்டது. முன்னதாக காவல்துறை சோதனைகளில் இந்த வீடியோ 95,400 முறை பார்க்கப்பட்டு 204 சமூக ஊடக பயனர்களால் பகிரப்பட்டது கண்டறியப்பட்டதாக ரசாருடீன் கூறியிருந்தார். இருப்பினும் பின்னர் சம்பந்தப்பட்ட வானொலி நிலையம் அந்த வீடியோவை நீக்கியது. முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீதான MACCயின் விசாரணையில் இருந்து அம்னோ இன்று விலகிக் கொண்டது. இந்த வழக்கில் அம்னோ கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும், அதை விசாரணையுடன் தவறாக இணைக்கும் முயற்சிகளை அம்னோ கடுமையாக எதிர்ப்பதாகவும் அம்னோ பொதுச் செயலாளர் அஸ்ரப் வஜ்டி டுசூக்கி தெரிவித்துள்ளார். MACC அதன் விசாரணையை வெளிப்படையாகவும் சுயாதீனமாகவும் நியாயமாகவும் எந்த தலையீடும் இல்லாமல் நடத்த இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கையில் அம்னோ உறுதியாக நிற்கிறது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். விசாரணையில் உள்ள வழக்கில் வேண்டுமென்றே தொடர்பு படுத்தும் குற்றச்சாட்டும் அல்லது கட்சி சம்பந்தப்பட்டிருப்பதாக கருதும் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அம்னோ தயங்காது என்றும் அவர் எச்சரித்தார். தலைநகரில் அமைந்துள்ள பல்வேறு ரமலான் சந்தைகளில் பாதுகாப்பும் சுகாதாரமும் முழுமையாக கண்காணிக்கப்படும் என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சந்தைகளில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்களின் தரம் தொடர்ந்து சோதிக்கப்படுவதாகவும், சுகாதாரமற்ற கடைகள் மீது உடனடி நடவடிக்கைகளை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் எடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்தார். சந்தைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் வணிக வளாகங்களில் உணவுகளை வாங்குபவர்களும் சம்பந்தப்பட்ட உணவுக் கடையின் உணவு தரத்தை மதிப்பீடு செய்யும் முறையையும் அமல்படுத்தி உள்ளதாகவும், சுகாதாரமற்ற உணவுகளை அடையாளம் காணவும் பொதுமக்களிடம் பெறும் புகார்களை உடனடியாக மதிப்பீடு செய்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தாமதிக்காமல் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். செக்கிஞானில் இன்று காலை 7:30 மணி அளவில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக செக்கிஞான் பாரித் 4 வட்டாரத்தில் உள்ள பல வீடுகள் மற்றும் கடைகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோர கட்டுமானங்கள் உட்பட பல குடியிருப்பாளர்களின் வீட்டு கூரைகள் 50 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் அடித்துச் செல்லப்படும் காட்சிகளை கொண்ட காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. பலத்த காற்று வீசிய அதே நேரத்தில் கனமழையும் தொடர்ந்து பெய்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனிடையே கொலஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைமை சூப்பரிண்டன் அசாருடீன் தஜுடீன் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தினார். 1988ஆம் ஆண்டின் தீயணைப்பு சேவை சட்டத்தை திருத்துவதற்கான சட்டம் 341 2025ஆம் ஆண்டின் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையை கௌரவிப்பதோடு மக்களின் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தவும் இந்த மசோதா வகை செய்கிறது. கால மாற்றத்திற்கு ஏற்ப இந்த சட்ட திருத்தம் வழிவகை செய்வதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ங்காங் கோர்மின் தெரிவித்தார். தீயணைப்பு மீட்புத்துறை மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கும், தீ விபத்தின் போது உயிர்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும், மேலும் பல ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்காகவும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதாக அவர் கூறினார். சாலை விதிமுறைகளுக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் இணங்க வேண்டும் என்றும், அதிக எண்ணிக்கையிலான கனரக வாகனங்கள் பாதுகாப்பு விதிகளை மீறுவதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோ குறிப்பிட்டுள்ளார். கடுமையான அமலாக்கம் சில தரப்பினரிடமிருந்து புகார்களுக்கு வழிவகுத்ததாக அந்தோனிலோ கூறினார். சிலர் அமலாக்கம் குறித்து புகார் அளித்துள்ளனர். ஆனால் பொது பாதுகாப்பு நமது முன்னுரிமை என்பதால் உறுதியான நடவடிக்கை எடுப்பதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை என்று அவர் நாடாளுமன்றத்தில் கூறினார்.
சாலைகளில் கனரக வாகனங்கள் மீதான சிறப்பு சோதனைகள் குறித்து பக்கத்தான் ஹரப்பான் புக்கிட் பின்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபோங் குய் லூன் எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.